ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ். அதாவது நம்ம யுஎக்ஸ் யுஐ டிசைனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய லாஸ் பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நான் இதுல வந்து இப்போ ஒரு 17 லா எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இது வந்து 4 பார்ட்டா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 லா அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கேன். நான் ஒரே டைம்ல எல்லாமே நீங்க கண்டினியூஸா பார்க்குறப்ப டைம் இது மாதிரி நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் படிக்கிறப்ப. அதனால நான் 4 பார்ட்டா உங்களுக்கு பிரிச்சு போட்டிருக்கேன். இந்த 4 வீடியோவும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ எசென்ஷியல் ஓகேங்களா? யூஎக்ஸ்ஐ டிசைனிங்ல வந்து இந்த லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். There will be a lot derive this ஓகேங்களா? see இதை நான் எப்படி கொண்டு போறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு லாக்கும் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒரு டெஃபினேஷனு, அந்த அதோட கீ பிரின்சிபல்ஸ் என்ன, அந்த அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வை தோஸ் லாஸ் இஸ் மேட்டர் ஃபார் டிசைனர்ஸ் அப்படின்னு 4 இதுவாக உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லா ஆஃப் சிமிலாரிட்டி, பொருத்தத்தன்மை சட்டம் ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் in our law of UX designing this, the law of similarity suggests that items that share similar visible attributes and considered are related thus include similarity in elements, occurrence, shapes, colors, size or any other visual கேரக்டரிஸ்டிக். தட் மீன்ஸ் நம்ம ஒரு டிசைன் பண்றப்ப ஒரே ஈவனா நம்ம வந்து ஒரு ஷேப் ஒரு கலரோ கொடுத்து கொண்டு போனோம் அப்படின்னாக்கா யூசர்ஸ் வந்து ஈஸியா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா? சச் அ சிமிலாரிட்டி ஹெல்ப் யூசர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்பஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இன் பெட்டர். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு ஷேப்புக்குள்ளரே நம்ம கொண்டு வரப்ப அவங்களால ஈஸியா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா? The application by applying a law of similarity you can create a sense of unity among the related items. ஈஸியா கொண்டு போக முடியும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேன்வா இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நோட்டீஸ் த ஹவ் இட்ஸ் டிசைன் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் சர்க்கிள்ஸ் வித் சிமிலர் கிராஃபிக்ஸ். இந்த லானால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க ரெடியூஸ் த யூசர் எஃபெக்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த எஃபிஷியன்சி. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க போட்டிருக்கேன் பாருங்க. சிமிலாரிட்டி ஒரு ப்ராடக்ட் நேம் இது பண்றப்ப ரெண்டு இதா இப்படி பண்றதை விட நம்ம வந்து தனித்தனியா ஆட் டு சார்ட் அண்ட் தென் மோர் இன்ஃபர்மேஷனை வந்து ஹைலைட்டை குறைச்சி பண்றப்ப அந்த சிமிலாரிட்டி நம்மளுக்கு ரொம்ப ஈக்குவலா இருக்கும். நம்ம கேன்வால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழகா ஒரு சர்க்கிள்குள்ளரையே எல்லாத்தோட ஐகான்ஸையும் வச்சு நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஷேப் ஒன்று டிஃபைன் பண்ணி அதுக்குள்ள நீங்க வந்து அதை கொண்டு போறீங்க அப்படின்னாக்கா சிமிலாரிட்டியா இருக்கும். ஈஸியா வந்து யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. தென் நெக்ஸ்ட் லா, ஃபிட்ஸ் லா. Fitts law is a principle use the human computer interaction HCL and UX UI designing. It states that the time இந்த இடத்துல தான் விஷயமே இருக்கு. The time required to quickly click on the target it is related to target size and the distance to be moved to reach. அதாவது ஒரு பட்டனை அவங்க கிளிக் பண்ண வைக்கிறப்ப ஈஸியா அவங்களை வந்து கிளிக் பண்ண வைக்கணும், அட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ அதை கொஞ்சம் பெருசா நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறப்ப ஈஸியா அவங்களால வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த யூஐ கூட அவங்களால இன்ட்ராக்ட் பண்ணியும். லார்ஜர் அண்ட் க்ளோசர் டார்கெட்ஸ் ஆர் ஈஸியர் டு இன்ட்ராக்ட் வித் ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா யூஸ் லார்ஜ் பட்டன்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ஆக்ஷன் லைக் சப்மிட் பட்டன், அந்த லாகின் பட்டன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பை நோ. இ காமர்ஸ் சைட்ல நீங்க அடிக்கடி பாக்குற அந்த பை நோ பட்டன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா கொடுத்துருப்பாங்க. Why it's matter? Reduce the user effects and improves the efficiency. Same concept. See, this is the example. நம்ம ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க பாருங்க அந்த ஆட் டு சாட்டும் பை பட்டனும் இங்க இருக்கிற யூஐலயே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் பெருசா நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ வெரி பெனிஃபிட்டபிள். ஈஸியா வந்து யூசர் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா? தென் அடுத்தது ஹிக்ஸ் லா. The Hick law is on a principle UI and UX and UI and human computer interaction that stands that decision time of a person increases with the number of choice available of them. அதாவது யூசருக்கு வந்து அதிகமான ஆப்ஷன்ஸ் கொடுக்காம அவங்க உள்ள எதுக்கு தேடி வராங்களோ அது ரிலேட்டடா சிம்பிளா நம்ம கொடுத்தோம்னாக்கா ஈஸியா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Too many options overwhelm users. Limit navigation, minimum items 5 to 7 வரைக்கும் கூட நீங்க கொண்டு போகலாம். அதுக்கு மேல கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். Discover the complex stacks. Simple drop down with essential categories and then prevent the matters, prevent choice overload, speeds with the decision. Best example நம்மளோட கூகுள் சர்ச் பேஜ் பாத்தீங்கன்னாக்கா என்ன தேடி வராங்க, ரெண்டு பட்டன் தான், ரெண்டு சாய்ஸ் தான், ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு சர்ச் அண்ட் ஃபீலிங் லைக் லக்கி, இதுதான் விஷயம். ரெண்டு இதுலயே வேலையை முடிச்சுட்டாங்க ஓகேங்களா? இது மாதிரி வந்து நம்ம வந்து சிம்பிளா ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்மளோட டிசைன்ல ரெடி பண்ணணும். அண்ட் தென் ஃபோர்த் லா, த
Guest law concept that explain how human organize the information and preserve its in a whole pattern. In UX way designing, the application helps create and clear, concrete and easily understandable interface for our users. இதுல வந்து பாத்தீங்க இது என்ன அப்படின்னாக்கா ஒரே மாதிரி போர்ட்டல் நம்ம மெயின்டைன் பண்றப்ப யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியா அவங்க மைண்ட்ல போய் இது போய் செட் ஆகும். அதுதான் இந்த 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 இதோட மெயின் திங் இதுல ஆகுது. ஸோ ப்ராக்சிமிட்டி, close elements seem related and similarity and similar elements are grouped and continuity closer figure ground. ஓகேங்களா, the application மெயினா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க group element from fields together use consistency colors for related buttons. ஓகேங்களா, the best example is card design. நம்மளோட e-commerce சைட்ல அதிகமா இருக்கக்கூடிய கார்ட் டிசைன்ஸுக்கு இது பெஸ்ட். இதோட மேட்டர்ஸ் enhance the visual organized and comparisons. see நம்மளோட இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகா இது மாதிரி வந்து கார்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே டைட்டில் ஷாப் த ஃபேஷன்ஸ் ஆஃப் லெஸ் அண்ட் தென் அதுக்கு சேம் ரிலேட்டடாக அழகா அதோட அலைன்மெண்ட் இந்த இடத்துல டைட்டில் இருக்கு, இங்கே இமேஜ் இருக்கு, அதுக்கு சப்டைட்டில் இருக்கு, அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னாக்கா சி ஆல் டீடைல்ஸ்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போர்ட்டனை வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா இதை அப்படியே வந்து அடுத்தடுத்ததுக்கு அவங்களால ஈஸியாக வந்து யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 4 லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் ரிமைனிங் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.